வெண்ணிற பாதங்களை கண்ணீரில் கழுவினாரே, இயேசு கண்ணீரில் கழுவினாரே. பன்னிரு சீடர்களின் வெண்ணிற பாதங்களை கண்ணீரில் கழுவினாரே, ஆண்டவரே, நீரா என் பாதங்களை கழுவுவது? ராயப்பா, நான் செய்கிறதை நீ இப்போது அறிய மாட்டாய், இனிமேல் அறிந்து கொள்வாய். போதகரே, நீர் என் பாதங்களை கழுவ நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நான் உன் பாதங்களை கழுவாவிட்டால் ஒருபோதும் என்னோடு உனக்கு பங்கில்லை. அப்படியானால் ஆண்டவரே, என் பாதங்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவும். குளித்தவன் தன் பாதங்களை மட்டும் கழுவினால் போதும். நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். அவ்வாறு அழைப்பது முறையே. ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். இந்த பாஸ்கா உணவை உண்பதற்கு மிக மிக ஆவலாக இருக்கிறேன். ஏனெனில் கடவுளின் அரசில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன். இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என் உடல். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது
பலருக்காக சிந்தப்படும் எனது உடன்படிக்கையின் ரத்தம். இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னை காட்டிக் கொடுப்போம். இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறார். மாந்த மகன் தனக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார். ஆனால் அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கோ ஐயோ கேடு. போதகரே, நானும். ஆண்டவரே, அது நானும். ஆண்டவரே, அது நானும். யாரை பற்றி கூறுகிறீர்கள் எனக்கு? ஆண்டவரே, அவன் யார்? ராபி, அது நானும். யோதா, நீ செய்ய விரும்புவது செய். நான் இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. ஒருவர் மற்றொருவர் மீது அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள். நீங்கள் பிறர் மீது காட்டும் அன்பை கொண்டே நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர்? நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன். எனக்காக உயிரையும் கொடுப்பாயா? ராயப்பா, இன்றிரவில் சேவல் இருமுறை கூவும் முன்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன். யாகப்பா, நீயும் என்னை பின்தொடர்ந்து வா. நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கேயே விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் போதகரே. தந்தையே, உமக்கு விருப்பமானால் இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். என் விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படியே நிகழட்டும். உம்முடைய விருப்பப்படியே நிகழட்டும். ராயப்பா, அருள்ப்பா, ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா? மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து கடவுளிடம் வேண்டுங்கள். தந்தையே, தந்தையே, நாம் குடித்தாலன்றி இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும்.
உமது திருவிழப்படியே ஆகட்டும். இயேசுவே, இயேசுவே, நான் உன் அன்பா வந்திருக்கேன். எப்பெல்லாம் தனிமையில இருக்கியோ அப்பெல்லாம் உனக்கு உதவ நான் வருவேன். 3 வருடங்களுக்கு முன்பு பாலைவனத்தில் உனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கினேன். நீ வீணடித்து விட்டாய், வீணடித்து விட்டாய். இப்போது மீண்டும் வந்திருக்கிறேன். இதற்காக, என் நண்பனுக்காக. நீ அந்த கையவர்களின் கையில் சிக்கினார். சிலுவை மரணம், சிலுவை மரணம் தான். சிலுவை மரணம் என்றால் எப்படி இருக்கும் தெரியுமா? அது நரக வேதனையை விட கொடுமையானது. அந்த வலியை உன்னால தாங்க முடியாது. அந்த ஆணியை அடிக்க அடிக்க சத கிழிஞ்சி நாம தெரிச்சு உடையும், ரத்தம் செதறும். தாங்குவியா? தாங்குவியா? இது உனக்கு தேவையா? வேண்டாம், வேண்டாம். இது உனக்கு வேண்டவே வேண்டாம். இயேசுவே, பாலாடை போன்ற உன் தேகம் அந்த கையவர்களின் கையில் சிக்கினால் சல்லடை சல்லடையை குறைத்து விடுவார்கள். சாட்டைகள் உடலை அறச்சறியும். வழியில் கிடக்கும் கல்கள் முழுக்கும் உன் கால்கள் பதில் சொல்ல வேண்டும். பெரும் சுமையை தோல் சுமக்க நேரிடும். எல்லைக்காரன் உன்னை கல்லால் அடிப்பார். வேண்டாம், இது உனக்கு வேண்டாம். எனக்கு பணிந்து விடு. என்ன சொல்லுகிறாய்? என்ன சொல்லுகிறாய் இயேசு? என்ன சொல்லுகிறாய்? பணிந்து விடு. என் தந்தையின் சித்தம் என்னவோ அதுவே என் சித்தம். கூட வருகின்ற மரணத்தை ஏற்றால் அன்றி என் பணி நிறைவேறாது. சாத்தானே, சாத்தானே, என்னை சோதனைக்கு உட்படுத்தாதே, என்னை சோதனைக்கு உட்படுத்தாதே. இந்த முறையில் எனக்கு தோல்